இந்த 2025ஆம் ஆண்டு முருகப்பெருமான் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களை தெய்வ குழந்தைங்களை சொல்லணும்னு உத்தரவு கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கேன் இந்த 2025 ஆண்டு மட்டும் அப்படின்றது வந்து நிச்சயமாக பதிவு செய்யணும். தெய்வ குழந்தைகள் இதுவரை 72 பேர் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க மிஷின் கொடுத்துருக்கோம். அதில் 3 குழந்தைய வந்து காக்லியர் மிஷின் சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தலைக்குள்ளே வைக்கிற ஒரு மிஷினும், அதுக்கப்புறம் பிறவிலேயே காது கேட்காதவங்க தான் வைக்கிறது. அதில் வந்து 100% சக்ஸஸ் கொடுத்து அந்த ஆப்ரேஷன் நடந்த எல்லாமே முருகர் அற்புதம் அதிசயம் தான். இன்றைக்கி கூட தன்ஷிகா குழந்தைக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரல் பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய முருக பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்க. இதேமாதிரி மகாலட்சுமி குழந்தைக்கும் அந்த மூக்குலேருந்து பிளட் வருது, மிஷின் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றப்போ உங்களோட பிரார்த்தனை வந்து உடனே அந்த குழந்தைக்கு சரி பண்ணிச்சு. இன்றைக்குமே கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து சக்தி அதிகம். 72 பேருக்கு கொடுக்க வச்சது வந்து எந்த சக்தின்னு பாருங்கள். ஏன்னா இது என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எத்தனையோ முருகர் சொந்தங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் பதிவு செய்கிறேன். 85 பேருக்கு பார்வையற்றோர் 85 பேருக்கு நம்ம முடிஞ்ச உதவி செஞ்சிடும். அதில் 40 பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான விஷயம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய காணொலியை பார்த்துருப்பீங்க. ஒரு சில காணொலிகள் மட்டும் தான் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வேண்டாம், நம்ம அது விளம்பரமாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கோம். இந்த பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி 20 பேருக்கு ஒரு சில உதவிகளும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா காணொலியும் சொல்லுவேன், கோயில் கட்டுவேனா இல்லை வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் முதல்ல முருகர் கொடுத்த பணியை வந்து இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன். அதை தாண்டி சில கோவில் திருப்பணிகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கோம்.